வெனஸ்டே மார்னிங் 4:30க்குலாம் எந்திரிச்சு வாசல்லாம் தெளிச்சுட்டு கோலெல்லாம் போட்டு விளக்கு வச்சுட்டு நான் எப்பவும் போல் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டேன், விநாயகர் கோயிலுக்கு. அன்றைக்கி வந்து சங்கடகரா சதுர்த்தி அப்படின்றதுனால விநாயகருக்கு சிறப்பான அபிஷேகம்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர ஒரு 7:15 ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் ஒரு 10:30 போல் ஒரு ஜூஸ் எப்போயுமே குடிப்பேன் டெய்லி. ஸோ இன்றைக்கி மாதுளை இருந்ததுனால மாதுளை, நட்ஸு, டேட்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் அடித்தேன். எப்போவுமே ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டிங்கன்னா ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு அந்த ஜூஸ் நம்ம குடிக்காமலே இருக்கலாம். ஹனி இல்லைனா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ப்ளைனாக அப்படியே குடிச்சிக்கோங்க. லஞ்சுக்கு சிம்பிளாக மஷ்ரூம் பிரியாணி மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் மஷ்ரூம் பிரியாணி பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மஷ்ரூம் பிரியாணி, ரைத்தா, எக்கோட முடிச்சாச்சு. நைட்டு தான் டின்னருக்கு இந்த இட்லி தோசைக்கு என்னடா சட்னி அரைக்கேன்னு யோசிச்சு பைத்தியம் முடிச்சிடும் போல் நமக்கு. அதனால் கொஞ்சம் போல் பூண்டு சட்னி அரைச்சிட்டு தக்காளி குருமா பண்ணேன். இந்த தக்காளி குருமா வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.